இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் கோபம். ஆமா, கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். ஏன் தெரியுமா? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், காயீன் தன் சகோதரன் மேல கோபத்தின் நிமித்தம் அவரை கொலை பண்றாரு. காயீன் முகம் நாடி வேறுபட்டதுன்னு சொல்லுது. அப்படின்னு சொல்லும்போது, தன் கூட பிறந்த சகோதரனா இருந்தும் கோபத்தின் நிமித்தம் அவனை கொலை பண்றாரு. இது எதனால தெரியுமா? கோபத்த அத கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு போறனால. ஆமா. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போறனால. கோவம்ங்கிறது ஜஸ்ட் எமோஷன். அது ஒரு உணர்ச்சி. சந்தோஷத்த மாரி, கவலைய மாரி, வேதனைய மாரி. ஆனா இந்த உணர்ச்சிகள் எப்போ கட்டுப்பாட்ட மீறி போகப்படுதோ, அது நம்ம வாழ்க்கையில ஆபத்தா இருக்கும். ஆமாங்க. நான் ஒரு வசனம் சொல்றேன். எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ஆண்டு பிள்ளைங்க, கோபம் கொள்றது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அத விடைக்கும் பெரிய தப்பு பாவம் செய்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடிக்கிறது, இல்லைன்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்த நம்ம ஏதாவது வன்முறையில் வெளிப்படுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதனால நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய காரியம் ஒன்று தான். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. ஆமென்.